கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சிலர் தேவனிடம் ஜெபிக்கும் பொழுது கண்டதையெல்லாம் கேட்டு ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபிக்கக்கூடாது. தேவையானது ஒன்றை கேட்க வேண்டும், அதுவும் நன்றே கேட்க வேண்டும். மற்றவர்களை அழித்து விட வேண்டும் என்றெல்லாம் ஜெபிக்கக்கூடாது. பிறர் ஜெபிப்பதை கேட்கும் பொழுது வருத்தமாக இருக்கும். என்ன ஜெபிக்கணும்னு தெரியாமலே ஜெபிப்பார்கள். சிலர் ஜெபிக்கும்போது தேவனிடமே கண்டிஷன் போட்டு ஜெபிப்பார்கள். தேவன் என்னமோ இவங்களுக்கு அடிமை மாதிரி உத்தரவு போடுவாங்க, செஞ்சே ஆகணும் ஆண்டவரே என்று. என்னங்க நினைக்கிறீங்க? அவர் சர்வலோகத்துக்கும் தேவனுங்க. இந்த உலகத்தையும் அதன் உள்ள யாவையும் நம்மையும் படைத்தவருங்க அவருக்கு முன்பாக நாம் நிற்கவே பயம் இருக்கணுங்க. கேட்டதை கொடுக்கும் தெய்வந்தான் அவர். அதற்காக எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டார். பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை தான் கொடுப்பார். நம்ம பிள்ளைகளுக்கு எது கேட்டாலும் கொடுப்போமா? இல்லை அல்லவா? அதே போல தான் எது தேவையோ அதை மட்டும்தானே செய்வோம். அதுபோல தான் தேவனும் நல்லதை கேட்டால் செய்வார், தீமையை கேட்டால் செய்ய மாட்டார். சில விஷயத்துக்கெல்லாம் காத்திருக்க வேண்டும். கேட்டதும் கொடுக்க மாட்டார். காத்திருந்து பெற்றுக்கொள்வது அருமையான பரிசாக இருக்கும். ஒரு செடியோ மரமோ முளைத்ததும் காய்க்க வேண்டும் என்றால் காய்க்காது, அல்லது சில வருஷம் காக்க வேண்டும் அல்லவா? அதே போல தான் காத்திருந்து பெற்றுக்கொள்வது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? டேக் கேர்.